ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா வழங்கும் குரு பூர்ணிமா சிறப்பு நிகழ்ச்சியான குருவே சரணம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பகவான் வேதவியாசருடைய பிறந்த நாள் தான் வருஷம் நம்ம குரு பூர்ணிமா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். குரு பூர்ணிமா அப்படின்றது எவ்வளவு விசேஷமான ஒரு நன்னாள் இல்லையா? குரு பக்தி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குருவாக மட்டும் இல்லை, நம்மளுக்கு எந்த விதமான கலையை கற்றுக் கொடுத்தாலும் அந்த குருவிண்ட பக்தியாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு குரு ஆச்சாரியனாக இருக்கிறவா நம்மளுக்கு ஞானம் நல் வழிகாட்டுதல் அதோடு மட்டும் இல்லாமல் அவளுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நம்ம கூட எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். பெருமாளுடைய அனுகிரகமும் நம்ம கூட இருக்கிறதுக்கான வழிகாட்டுதலையும் அவள் கண்டிப்பாக பண்ணுவா. இத்தனை விசேஷமான நன்னாளான குரு பூர்ணிமாவில் இன்னைக்கு உங்கள் கதவிருக்ஷா சேனலில் முதல்ல நீங்கள் ஸ்ரீமதி சித்ராமூர்த்தியோடைய ஸ்பீச் தான் கேட்க போகிறேன். ஸ்ரீமதி சித்ராமூர்த்தி அவர்களுடைய ஸ்பீச் எவ்வளோ நன்னா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே நன்னா தெரியும். குரு கட்டாட்சத்துடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் இன்னைக்கு அவள் சொல்ல போகிறா. மகாபாரதத்துடைய ஆதி பர்வத்திலேருந்து தௌமிய மகரிஷியோடைய ஆசிரமத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள், அவருடைய சிஷ்யர்களுக்கு எப்படி கட்டாட்சம் பண்ணார், குரு கட்டாட்சம்ன்றது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், இது எல்லாத்தையுமே அவளுடைய ஸ்பீச் மூலியமாக சொல்ல போகிறா. நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்டு அனுபவிக்கலாம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு கடாட்சத்தில். இது குரு கடாட்சம்னா குரு பதவத்தச்சு போயிடுவார். அப்படி ஒரு குரு பக்தியான ஒரு 3 சீடர்களை பற்றி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 5 மகாபாரதத்தில் ஆதி பர்வால வர கதை. அது அந்த காலம் நினச்சிக்க வேண்டாம். இந்த காலத்துலையும் நமக்கெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக உலக புகழ்பெற்ற ஒரு மகா கவி கூட குரு கடாட்சம் அடைஞ்சுதான் இப்படி ஒரு கவி பண்ணியிருக்காரு. யார் அவர் நாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மகாபாரதம் ஆதி பர்வால இருந்து பார்க்கலாம். ஆதி பர்வால ஒரு ரிஷி. அந்த ரிஷி யாரு அப்படின்னு கேட்டா அயோதத சௌமியர் அப்படின்னு பேரு. அயோதத தௌமியர்னு பேரு. அவ யாருன்னா மகாபாரதத்துல 5 பஞ்ச பாண்டவர்களும் குரு அவதான். தௌமிய ரிஷின்னு ரொம்ப கூடவே கூட வந்தார் தெரியுமா. ஒருத்தர் அஜ்ஞான வசத்தெல்லாம் வந்தார் அவர். அப்பேற்பட்ட ரிஷி அவர்கிட்ட ஒரு 3 சிஷ்யர்கள் இருந்திருக்கா. அவ யாருன்னா ஆருணி, உபமன்யு, வேதன் அப்படின்ட்டு ஒரு 3 பேர் இருந்திருக்கா. என்னவோ தெரியல, இவ 3 பேரையும் குரு எப்படின்னு சோதனை பண்ணுவார் இல்லையா, வேலை செய்ய சொல்வாரு. குருக்கு நம்ம நல்ல வேலையெல்லாம் செய்யணும். ஸோ முதல்ல இருக்கிறவர் ஆருணின்னு பேர். அவர் சொல்லிட்டாரு, அப்பா இந்த பேரு அந்த காலத்துல ஆசிரமத்துல நிலையெல்லாம் வச்சிருப்பா இல்லையா, காய்கறி பயிருக்கு. திடீர்னு அந்த மடம் உடைஞ்சு போச்சு. அந்த மண்ணை போய் நீ போய் அதை போய் அடைச்சிட்டு வந்தாரு. ஏன்னா அது ஒரே மட்டும் அந்த தண்ணி அதை பாய்ச்சி அணை இல்லைன்னா ஃபுல்லா முழுகி அழுகிடும்ல செடி. அதனால நீ போய் அதை மண்ணை வெட்டி அடைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. இவர் போனவர் எதையாவது பார்த்தாரு, எதுவுமே இல்லை அவருக்கு. டபக்குன்னு ஸ்கூல் சொல்லிட்டாருன்னு போயிட்டாரு. ஒண்ணுமே இல்லை அடைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம். தண்ணி பாட்டு புசு புசுன்னு வருது. கொஞ்ச நேரத்துல பயிரெல்லாம் முழுகிட போல இருக்கு. ராத்திரி ஆச்சு. குருவுக்கு அந்த பையனை காணும். ஆருணின்னு கூட்டிட்டு வராரு. குருவே நான் இங்கே தான் இருக்கேன். கேட்டா நான் படுத்துட்டு இருக்கேன் குருவே, ஏன்னா தண்ணி நிக்கல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால வர வழியில நானே படுத்துட்டேன். நினைச்சு பாருங்க, இவரோட சின்ன குழந்தை, அவரும் அப்படியே படுத்துட்டோம் அப்படியே தண்ணி வராத அளவுக்கு. குருவுக்கு பரம சந்தோஷம் ஆயிடுத்து. அப்பா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னில ஒரு உத்தாலகர்னு பேருன்னு சொன்னார். உத்தாலகர்னா என்னது, அணை மாதிரி படுத்துட்டவர் அப்படின்னு அர்த்தமா. அதனால அவருக்கு உத்தாலகர்னு பேர் வந்துடுது. அந்த குப்புன்னு தண்ணி வரது நிறுத்தினார்ல, ரொம்ப மனம் குளிர்ந்து போய் சொல்லிட்டாரு, உனக்கு சாஸ்திரம் அர்த்தம் எல்லாம் உனக்கு தானே வந்துடும் சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்து எதுவுமே கத்துக்க முடியாது இல்லையா. குரு கடாட்சம்னு தான். எவ்வளவுதான் நமக்கு யார் என்ன சொல்லி தர முடியும் இல்லையா. நமக்குன்னு ஒரு அறிவு வேணும் இல்லை, அப்பதானே எல்லாத்துலயும் போக முடியும். ஒரு பெரிய பெரிய போஸ்ட்ல வரவாலும் எடுத்துக்கோங்களேன். ஒரு சின்ன கம்பெனியில பெரிய சின்ன போஸ்ட்ல இருந்துட்டு அவ அந்த கம்பெனிக்கு CEO வரலையும் வந்துருவா. எப்படி வருவா அப்படின்னா அவளோட சொந்த மூளையை உபயோகிச்சுதான் வருவா. அடுத்தவா சொல்லி கொடுத்து ஒண்ணுமே வராது. இந்த கட்டிய சாப்பாடும் அப்படின்னு சொல்லல, எத்தனை நாளைக்கு அந்த மாதிரி அவர் இருந்தாலும் ஆசீர்வாதம். என்னன்னா உனக்கே தோணணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒத்தாராச்சு.
ரெண்டாவது பேர் உபமன்யம். இவருக்கு தான் கொஞ்சம் சோதனை ஜாஸ்தி. என்ன சோதனைனா, ஒரு கொஞ்சம் பசுமாட்டை கொடுத்துட்டு நீ போய் இதை ஓட்டிட்டு போ, மாடு சம்பரட்சணை பண்ணு, இதை 1000 ஆக்கி எடுத்துனுவான்ட்டார். அதை என்ன பண்ணி மாதிரி 10 குட்டியா போடும் பசுமாடு, ஒண்ணுதான் போடும். அவர் மாஷிட்டு போறாரு. 1 மாசம் வந்தாரு, பார்த்தாரு உடம்பு நல்லா குண்டாவே இருக்கு அந்த பையனுக்கு. குரு கேட்கிறாரு, நல்லா இருக்கே, என்ன சாப்பிடன்னு கேட்கிறாரு. பிக்ஷை எடுத்து சாப்பிட்றோம் சுவாமின்னார். உடனே சொன்னாரு, பிக்ஷையா? பிக்ஷை எடுத்தா குருக்கு தானே கொடுக்கணும். குரு சரின்னு சொன்னாதான் எனக்கு பிக்ஷை எடுத்து நீ சாப்பிடணும். ஐயோ மன்னிச்சிடுங்க சுவாமி. அடுத்த வாட்டி போனாரு. வரும்போது குருவுக்கு பிக்ஷை கொடுத்துட்டு அவர் போயிடுவார். அடுத்த மாசம் பாக்குறாரு குருவை, அப்பயும் நல்லா தான் இருக்காரு. நல்லா தானே இருக்கே, எப்படி சாப்பிட்றேன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு பிக்ஷை எடுத்து கொடுத்துட்டு நான் திரும்பி பிக்ஷை எடுத்து சாப்பிடுவேன். ஆசிரமம் வரப்படி ஒரே ஒரு தடவை தான் பிக்ஷை எடுக்கணும், நீனே இஷ்டத்துக்கு எடுக்கணுமோ இஷ்டத்துக்கு. சரி, அடுத்த வாட்டி பாவம் ஒரு தடவை பிக்ஷை எடுத்துட்டு கொடுத்துட்டு அப்பயும் 3வது வராரு. 3வது மாசம் நல்லா குண்டாதான் இருக்காரு. என்ன சாப்பிட்றேன்னா, மாடு எல்லாம் கறக்கனோட இருக்கு, பாலை குடிச்சுக்கிறேன். பால் எது? கண்ணுக்குட்டிக்கு தானே பால், உன்னையா சாப்பிட சொல்றான். நான் சொன்னேன், நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி நல்லா நம்ம சொல்ற அப்பயும் குண்டாங்க இருக்கு. என்ன சாப்பிட்றேன்? நான் பாலும் சாப்பிட்றதுல சுவாமி, பிக்ஷையும் எடுக்கிறது கிடையாது. அந்த கண்ணுக்குட்டிக்கெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு ஒரே ஓவர் ஃப்ளோ ஆயிடுதுலாம், அப்படியே இங்க வழியும் தெரியுமா சுவாமி, அதை தான் எடுத்து குடிக்கிறேன். கண்ணு குட்டிக்கு வழிஞ்சதுன்னா அது கீழே போகணும். கீழே போய் சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் இருக்குல்ல மண்ணுல, அதுங்களுக்கு தான் போகணும். நீ எப்படி சாப்பிடலாம் அப்படின்ட்டு பக்கம் எடுத்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போறாரு. பாவம் குரு பிக்ஷையும் எடுக்கக்கூடாதுன்ட்டாரு. 2வது பிக்ஷை எடுத்து விட்ட கொடுத்துடணும்ட்டாரு. 2வது விஷயம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பாலையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கண்ணுக்குட்டி கிட்டே இருக்கிற சாப்பிடும் என்னதான் பண்ணுவார் பாவம். 5வது மாசம் ஆச்சு. இந்த எருக்கம் இலை நம்ம எருக்கம் பூ பிள்ளையா இருக்குல்ல போடுவோமே, அந்த இலை எருக்கம் பூவாது போடாம தான் அதுல பால் ரொம்ப விஷம், அது நல்லது கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த குழந்தை பசித்தால அந்த பால் எல்லாம் அந்த எருக்கம் மாலையெல்லாம் கிள்ளி அதுல பிடிச்சி அது சாப்பிட்டான். நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, கண்ணு தெரியாத போய் தட்டு மாதிரி ஒரு பால் கணத்துக்குள்ள விழுந்துட்டான். என்னைக்கு 1 மாசம் அட்டெண்டன்ஸ் கொடுக்குற அந்த பையனை காணும். குரு இல்லையா, குரு என்னவே சோதனை தான். அவருக்கு உள்ளுக்குள்ள தெரியும் என்ன அருள் பண்ணணும், இவனுக்கு எவ்வளவு சத்து இருக்குன்றத ஆராயறதுதான் இந்த மாதிரி சோதனை. அவளெல்லாம் ஒரு கஷ்டமான அந்த குழந்தைங்க பசங்க மாதிரி தானே அவள்லாம். இந்த கூட ஒரு சோதனை. பையனை தேடிட்டு ஓடி வராரு. அந்த குழந்தை என்ன பண்றதுன்னு சொன்னா, ஒரு கத்துறது. குரு அபிமன்யுட்டு சுப்பிரமணியம் உபமணியும் குத்துறாரு. அங்கே குருவே நான் இங்க இருக்கேன், கண்ணு தரல விழுந்துட்டேன், ஏன் எனக்கு பசி தாழ முடியல, அந்த எருக்கம் இலையில அதில் பிடிச்சி நான் குடிச்சிட்டேன் சுவாமி, கொஞ்ச நாள் எனக்கு கண்டுபிடித்து தெரியல. அன்று குழந்தை சொல்றதுக்கு ஒரு மனசே கஷ்டமாயிடுறது. சரி நீ என்ன பண்ற, அஸ்வினி தேவர்களை வேண்டு, அவர் தேவர்களோட வைத்தியர் இல்லையா, அவர் வேண்டு அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் சொல்றாரு இந்த பையனுக்காக. உலகத்தையே காப்பவரே, குதிரை முகம் கொண்டவரே, சூரியகுமாரரே, வைத்தியரே, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த குழந்தை சொல்றது. அதே மாதிரி அவர் வந்தாரதி அஸ்வினி தேவர்கள் ஒரு அப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிரசாதம், அப்ப பிரசாதம் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அந்த குழந்தை சொல்றது, குரு கிட்ட காமிச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன்றது. அந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லையா 2 பேருக்கும். சோ அஸ்வினி தேவர்கள் மறைஞ்சு போயிட்டா. இந்த குழந்தை திருப்பி இருக்கு. அவர் கேட்கிறாரு, கண்ணு தெரியலையா, வந்தா சுவாமி, ஆனா நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன்னு சொன்னா மறைஞ்சிட்டான். மறுபடியும் அந்த ஸ்லோகம் சொல்றோம், மறுபடியும் மறுபடியும் குரு போயிடுறாரு. குரு அம்சை பண்ணும்போது இல்ல, அந்த குழந்தை கிட்ட கொடுக்கும்போது குரு கிட்ட காமிச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன்றது. குரு மறுபடியும் இல்லை. அந்த மாதிரி 5 தடவை ஸ்லோகம் சொல்லி 5வது தடவை குரு கிட்ட காமிச்சிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டது. இந்த வாட்டி ரியலாவே குரு சோதனை பண்ண விருப்பவரை அந்த குழந்தைய சேர்த்து கட்டிட்டாரு. அபிமன்யு, உனக்கும் சாஸ்திரம் அர்த்தங்கள்லாம் தானாவே விளங்கும் அப்படியா. இவனுக்கு அது சோதனை, ஆனா நிறைய ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அடுத்தது வேதன் அப்படின்ற பையன். வேதன்ற பையன் அவனுக்கு என்னன்னா, காளை மாடு போல நல்ல வேலை செய்யணும். மாடு எப்படி செய்யும், ஒரு இழுத்து போட்டு இவ்வளோ பெரிய வேலை, காக்கால எழுந்து குருக்கு ஆசிரமத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதை பெருகி அதை தொடச்சி சொம தூக்கினது, அதை போய் ஆசிரமத்து பொருள் எல்லாம் வெளியில கொண்டு போய் அழித்து பெருமா அது விறகெல்லாம் பண்ணி என்னென்ன மாடு எப்படி உழைக்கும் அந்த மாதிரி வருஷம் அந்த வேதன்ற பையன். வழக்கம் போல இந்த தௌமிய ரிஷி இவர் மேலேயும் ரொம்ப ஆனந்தப்பட்டு ஆச்சரியம் பண்ணலாம், அவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். சரி, இப்பேற்பட்டவள எப்படி இருந்தான்னு கேட்டா, நம்ம ஜெயமே ஜெயன்னு சொல்லி பரீட்சித் மகாராஜோட பையன். இவனா அந்த அந்த வம்சத்துல நம்ம அர்ஜுனன் அவ குரு வம்சத்தை சேர்ந்தவா தான் இவாள். ஜனமே அந்த வம்சத்துல ராஜ ரிஷியா இருந்திருக்கா, இவாள் ராஜ ரிஷியரா இருந்திருக்காரு. நம்ம யாரு, அந்த வேதன், உபமன்யு, எல்லாரும் பெரிய பெரிய ராஜா கிட்ட. அப்புறம் பௌஷன் ஒரு மகாராஜா இருந்தார், அவர்கிட்டயும் இருந்திருக்காரு இவாள்லாம். அவள் இவாள்கிட்டயே சிஷியரா இருந்திருக்காரு. யாரு, இந்த மகா பண்டிதர்கள் இருக்காளே, வேதம், உபமன்யு, உத்தாரகன். இப்படி நம்ம சாதாரண கிடையாது, பெரிய பெரிய கிட்ட பெரிய பெரிய ராஜாலாமே அவர் சிஷியரா இருக்கிற அளவுக்கு
பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சீடரா இருந்தாரு. ஏன்? குரு கடாட்சம். குரு கடாட்சம் சாதாரணமா வந்துருமா? வரவே வராது. கொஞ்சம் சோதனை இருக்கும். ஏன்னா பலன் ஜாஸ்தி. இப்ப நம்மளே பாருங்களேன், பிகாம் பாஸ் பண்றதுனா நிறைய சீட்ஸ் இருக்கு. இதே சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா சீட் இருக்கு, நம்ம பாஸ் பண்ணவே, அக்ரிகேஷன்ல பாஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் தனித்தனி ரிசல்ட்ல பாஸ் பண்ணணும், ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். அதே மாதிரி எம்பிபிஎஸ் சீட்டு பணமும் வேணும், அறிவும் வேணும். ஆனா அதெல்லாம் படிச்சா ஐஏஎஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா படிச்சுட்டா பிடிக்க முடியாது கையில. அதே மாதிரிதான் குரு கடாட்சம்ன்றது அப்படிதான். இதெல்லாம் லௌகிகமான ஒரு விஷயம் தான். இந்த டாக்டரா இருந்தோ, ஐசிஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே ஒரு லௌகிகமான ஒரு விஷயம் தான். அடுத்த ஜென்மம் நீ கொடுக்கறத இதே ஜென்மம் தெரியாது, திருப்பி அப்படி ஐபிஎஸ் தேவை வருவ. ஆனா இந்த குரு கடாட்சம் மாதிரி ஒரு ஆன்மீகம் மட்டும் நம்ம போனா கூட அடுத்த ஜென்மத்தில் இதே ஒரு வைப்ரேஷனோடையும் இதே ஒரு சத்தோட நல்ல சத்தான குடும்பத்துல தான் பிறப்போன்றது பயங்கர கேரண்டின்னு பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. அதுக்கு தான் லௌகிக படைக்கும் ஆன்மீக படைப்புக்கும் ஒரு வித்தியாசம். Thank you very much to Srimati Chitramurthy on behalf of Kathavriksha. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அற்புதமாக இருந்தது. தௌமிய மகரிஷியோடைய ஆசிரமத்தில் இருந்த 3 சிஷ்யர்களை பற்றியும் அவள் 3 பேரும் குருண்ட எவ்வளோ பக்தியாக இருந்தா, அதுக்கு பலனாக குரு எவ்வளவு நன்னா ஆசீர்வாதம் பண்ணார், குருவோடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம், நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும், இது எல்லாமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Thank you very much once again on behalf of Kathavriksha for your beautiful speech. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான குழந்தைகள் கார்த்திக் அண்ட் கீர்த்தி ஃப்ரம் எடிசன் நியூ ஜெர்சி இப்போ குரு அஷ்டகம் சொல்ல போறா. எல்லாரும் இப்போ அதை கேட்டு ரசிக்கலாம். குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ Gurubhyo Namaha. On the occasion of Guru Purnima, we are singing a song Guru Ashtakam. Shariram surupam tata vakalakram yashashtaru chitram tanam merutulyam manashena lagnam gurorangri padme tatatkim 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 kalatram dhanam putra pautrani sarvam griham mandavas sarvamedaddi jatam manashena lagnam gurorangri padme tatatkim 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 षडङ्गादि वेदो मुखे शास्त्र विद्या कवित्वादि गद्यं सुपद्यं करोति मनश्येन लग्नं गुरोरङ्घ्रि पद्मे ततत्किं 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 विदेशेषु मान्य स्वदेशेषु धन्य सदाचार वृत्तेषु मत्तो न चान्य मनश्येन लग्नं गुरोरङ्घ्रि पद्मे ततत्किं 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 क्षमामण्डले भूपालवृन्दं सदा सेवितं यस्य पादारवृन्दम् मनश्येन लग्नं गुरोरङ्घ्रि पद्मे ततत्किं 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 यशो वेगतं दिक्षु दान प्रतापन् जगद्वस्तु सर्वं करे यत्प्रसादात् मनश्येन लग्नं गुरोरङ्घ्रि पद्मे ततत्किं 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 न भोगेन योगेन वागाजिराजं न कान्तामुखे नैव वृत्तेषु चित्तम् मनश्येन लग्नं गुरोरङ्घ्रि पद्मे ततत्किं 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 ततत्किम् अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनो वर्तते नेतुनर्घ्ये मनश्येन लग्नं गुरोरङ्घ्रि पद्मे ततत्किं 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 ततत्किम् गुरु अष्टकं यत् पठे पुण्यदेहि
यति भूपतिर्ब्रह्मचारी च गेहि लभेद्वाञ्छितार्थं पदं ब्रह्म संयम गुरोरुक्तवाक्ये मानो यस्य लग्नम् ॐ श्री गुरुभ्यो नमः. கார்த்திக் அண்ட் கீர்த்தி ஆஸ் யூஸ்வல் ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் ஸோ டெடிக்கேட்டட் சின்சியர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி குரு அஷ்டகம் பை போத் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச் டு கார்த்திக், கீர்த்தி அண்ட் தேர் பேரண்ட்ஸ் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் வீடியோ. உங்கள் குருவுடைய பரிபூர்ணமான பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் பகவானுடைய அனுகிரகமும் உங்கள் 2 பேர் கூடயும் எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கதவிருக்ஷாவின் குரு பூர்ணிமா செலிப்ரேஷன் நிகழ்ச்சி இங்கே நிறைவடைகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் கதவிருக்ஷாவில் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தினம் ஒரு பிரபந்தம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் தினம் ஒரு பிரபந்தம் பாசுரம் நீங்கள் எல்லாரும் கேட்டுருக்கேள். கண்டிப்பாக தினம் அதையும் போய் எல்லாரும் கேளுங்கோ. அதோடைய கிறிஸ்ப் மீனிங்கோட கேட்குறேள். இட் இஸ் கோயிங் டு பி less than a minute வீடியோ. எல்லாரும் மறக்காமல் தினம் ஒரு பிரபந்தம் நிகழ்ச்சியும் பாருங்கோ. கோவில்களும் உற்சவமும், வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் கதவிருக்ஷா சேனலில் வந்துட்டே இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் அதை எல்லாத்தையும் பார்த்து ரசிங்கோ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.